சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். வா என் தங்க பிள்ளையே, உனக்கான விடியலை அறிவிக்கத்தான் இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்றோடு உன் அனைத்து கவலைகளுக்கும் முடிவு கட்ட நானே புறப்பட்டு விட்டேன். நீ மனதளவில் மிகவும் நொறுங்கி போயிருக்கின்றாய். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வைத்துக்கொண்டு இதை எப்படி சரி செய்வது, எங்கே போனால் தீர்வு கிடைக்கும், எங்கே போனால் முடிவு கிடைக்கும் என்றெல்லாம் உன் மனதில் தீராத கவலையோடும் கண்ணீரோடும் மலமந்து கொண்டிருக்கின்றாய். உள்ளுக்குள் ஒரு போராட்டத்தையே நடத்தி கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, என் சாமி, நீ என்கிட்ட வந்த பிறகு நான் உனக்கான தீர்வை எப்படி சொல்லாமல் இருப்பேன்? வந்துவிட்டாய் அல்லவா? உன் சந்தோஷத்தை நான் தருவது என்று பொறுப்பேற்று கொள்ளும் போது என் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிடு. எல்லாம் என் அப்பன், என் கணக்கம்பட்டியான் பார்த்து கொள்வான் என்று நீ நிம்மதியாக இரு என் தங்கமே. வருவது வரட்டும். வந்த வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு, நான் உன் கரும வினைகளை தீர்ப்பதற்குத்தானே உன்னை காப்பதற்கும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். வெட்டு கிளியாக, பட்டாம்பூச்சியாக உனக்கு நான் காட்சி தரும்போது இந்த அப்பனை இன்னுமா நீ உணராமல் இருக்கின்றாய்? என்ஜாமி, என்னிடம் வந்து விட்ட பிறகும் எதற்காகவும் நீ இங்கு வருத்தப்பட தேவையே இல்லை. விடியலை நோக்கி பயணிக்கும் இந்த பயணத்தில் உனக்கான போராட்ட களம் இப்பொழுது தொடங்கிவிட்டதுதான். ஆனால் இந்த போராட்டம் போராட்டமாகவோ இருக்குமோ என்று நீ யோசிக்க வேண்டாம். இந்த போராட்டமானது முடிவினை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதனால தான் சில சமயத்தில் தாங்க முடியாத அழுகை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஒரு பிரச்சனை முடிகிறது என்றால், அந்த பிரச்சனை முற்றிலும் தீர்வுக்கு வருகிறது என்றால், அப்போதுதான் அந்த பிரச்சனை இங்கு இறுதி கட்டத்தை நோக்கி படையெடுக்கும் போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று யோசிப்போம். நீ எதை பற்றியும் யோசிக்காதே, எதை பற்றியும் கவலைப்படாதே, எதை பற்றியும் கலங்கிக் கொள்ளாதே. உன் அத்தனை முடிவுக்கும் தான் உன் பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றனே. உன் முன்னாலும் பின்னாலும் இந்த கணக்கம்பட்டியான் நான் இருக்கும் போது எதுக்காக என் சாமி இங்கு கவலைப்படுகிறது? கலக்கங்கள் எல்லாம் வேண்டாம். இனி வருத்தங்கள் எல்லாம் உனக்கு கிடையாது. விடியலை நோக்கி பயணிக்கும் இந்த பயணத்தில் இனி முழு பௌர்ணமியாக நானே உனக்கு காட்சி கொடுத்து சந்தோஷத்தை அளிப்பதற்கே வந்து இருக்கின்றேன். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உன்னுள் இருக்கும் வரையிலும், நான் உன்னுள் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் இங்கு அசைத்து பார்க்க முடியாது. வருவது வரட்டும் என் பிள்ளையே. எந்த விஷயமானாலும் அதற்கு தீர்வு உண்டு என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. வாழ்க்கை வருவது ஒரு முறைதானே. அதை நான் உனக்கு நல்லதாகவும் நற்பயணமாகத்தான் இங்கு அமைக்க வந்திருக்கின்றேன். வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விடியில் உன்னை நோக்கி வந்து இருக்கும்போது இந்த சந்தோஷ பயணம் உனக்காகவே இங்கு காத்திருக்கின்றது. வா, என்னிடம் வந்து விட்டாய். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன்.